2017ஆம் ஆண்டு பாஜக அரசால் கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி நீங்க 907 திருத்தங்களோடு மக்களிடத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல ஜிஎஸ்டின்னா என்ன, இந்த ஜிஎஸ்டி என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது, எப்பொழுதும் ஒவ்வொரு ஆண்டும் பல முறை என்ன ஜிஎஸ்டினாங்கிற கேள்விகள் விவாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அது குறித்து தெளிவாகவும் இன்னும் உங்களுக்கு விளக்கமாகவும் நம்மளிடையே விவாதிப்பதற்கு தோழர் ராகுல் அவர்கள் இருக்கிறார். வணக்கம். எப்பவுமே ஊடகங்கள்ல விவாதமா இருக்கிறது ஜிஎஸ்டிங்கிற விவகாரம், நிறைய பேச பொருளா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த ஜிஎஸ்டியை பற்றிய புரிதல், அது என்ன அப்படிங்கிற புரிதல் பெருமளவுக்கு போய் சேர்ந்திருக்கானா இல்ல. அதை பற்றி நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ், பட் காங்கிரஸ் கொண்டுட்டு வந்த ஜிஎஸ்டியும் பிஜேபி இம்ப்ளிமெண்ட் செய்த ஜிஎஸ்டியும் காங்கிரஸ் கொண்டுட்டு வந்த ஜிஎஸ்டி குறைஞ்சபட்சம் 0% டு மேக்சிமம் 12%. உலக நாடுகள்ல இப்படித்தான் இருக்கு. இப்போ யூஎஸ் எடுத்துக்கோங்க, சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க, அதிகபட்சமா ஒரு 12% இருந்து ஒரு 18% தான் ரொம்ப அதிகம். உலகத்திலேயே எல்லாத்துக்கும் அதிகமா ஜிஎஸ்டி கட்டக்கூடிய நாடு நம்ம. இப்போ இன்னொரு சில நாடுகள் இருக்கு, பட் வி ஆர் தி மேஜர். ஜிஎஸ்டி ஏன் கொண்டு வரப்பட்டது? குட் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், இதுதான் ஜிஎஸ்டியோட ஃபுல் ஃபார்ம். 2017ஆம் ஆண்டுக்கு முன்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வெவ்வேறு விதமான டாக்ஸஸ்களை கட்டிட்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், கஸ்டம் டியூட்டி, சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ், சென்ட்ரல் சர்சார்ஜ் அண்ட் செஸ். ஸ்டேட் டாக்ஸஸ் நீங்க பார்க்கும்போது வேட் போடுவாங்க, என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் நீங்க கட்டுவீங்க, லக்ஸுரி டாக்ஸ் ஒன்று இருக்கும், என்ட்ரி டாக்ஸ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் டாக்ஸ், பர்ச்சேஸ் டாக்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் டாக்ஸ், லாட்ரிக்குனே ஒரு பெட்டிங், கேம்பிளிங், அதற்கான ஒரு டாக்ஸ், இந்த மாதிரி பல்வேறு விதமான டாக்ஸஸ். பட் இது எல்லாத்தையுமே இணைத்து ஒரே டாக்ஸா நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு பிஜேபி ஒரு ப்ரொபோசல் எடுத்து வைக்கிறாங்க. எல்லா டாக்ஸும் போயிடும். அதுல வந்து மெடிசன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்கான பொருட்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷனுக்கானது, எந்த விதமான பொருள் நீங்க வாங்கினாலும் கொடுத்தாலும் அதற்காக ஒரு ஜிஎஸ்டி. என்ன அந்த ஜிஎஸ்டி? குறைஞ்சபட்சம் 5%, அதிகபட்சம் 28%. 5, 12, 18, 28 4 ஸ்லாப்ல ஜிஎஸ்டி. இப்போ இதுல என்னெல்லாம் கொண்டு வரப்பட்டதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆடைகள், துணிகள், அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எந்த விதமான ஜிஎஸ்டியும் டாக்ஸுமே இருக்காது. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் 5% மாறுது. அதே மாதிரி மெடிசன்ல எமர்ஜென்சி மெடிசன்ஸ் இருக்கு, ஜென்ரல் மெடிசன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த வைட்டமின் சி, இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் போன்ற அந்த மாதிரி மெடிசன்ஸ், அதுக்கு தனியான ஒரு ஜிஎஸ்டி. ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஏற்றபடி ஜிஎஸ்டிகளை கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி. இப்ப ஜிஎஸ்டி என்றால் என்ன, அண்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் என்றால் என்ன, இதுலயே ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கு மக்கள் மனத்துல. ஜிஎஸ்டி அண்ட் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ங்கிறது வந்து எப்படி நமக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கும், எப்படி சுப்ரீம் கோர்ட் இருக்கும், அதே மாதிரிதான் ஜிஎஸ்டி கவுன்சில். இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இதை வந்து 2017ஆம் ஆண்டு ஆர்டிகிள் 279A அமெண்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக மாறுது. அந்த அமைப்பை தலைமை தாங்கக்கூடிய நபர் யாருன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இப்ப நிர்மலா சீதாராமன், நாளைக்கு வேற யாரும் இருந்தாலும். இதுல வெறும் நிர்மலா சீதாராமன் தானா? இல்ல, ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய மெம்பர்ஸ். So it is not only central government, it is also a state government. இதை வந்து நாங்க புரிஞ்சுக்கணும். இப்ப ஜிஎஸ்டி எப்படி கலெக்ட் செய்யப்படுதோ அதுல வந்து எஸ்ஜிஎஸ்டி அண்ட் சிஜிஎஸ்டின்னு போடுறாங்க. சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் ஸ்டேட்டுக்கு தனித்தனியா ஜிஎஸ்டி. இதுல வந்து 50-50%. ஒரு 100 ரூபாய் ஜிஎஸ்டி வாங்குறீங்கன்னா 50 ரூபாய் ஸ்டேட்டுக்கு போகும், 50 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும். பட் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு சேரக்கூடிய ஜிஎஸ்டி அவங்க பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்து ஓவரால் இந்தியாவுக்கு ஒரே மாதிரியான ஜிஎஸ்டியா போடப்படுது. பட் இந்த இடத்துல என்னெல்லாம் பிரச்சனைகளை நீங்க பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியோட ஆஃபீஸ் ரெவென்யூ, யூனியன் ரெவென்யூ ஆஃபீஸ் வந்து டெல்லியில இருக்கு. இதுல இந்த இப்போ வந்து 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்தது நேற்று. அதுல வந்து பாப்கார்னுக்கு பணம் போட்டாங்க. அதுல வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி வித்தீங்கன்னா அதுக்கும் நீங்க 18% கட்டணும். இது மாதிரியான பல்வேறு மீம்ஸ் வழியாக மக்கள் மனதில் வதந்தியும் குழப்பங்களையுமே ஏற்படுத்தக்கூடிய பல செய்திகள் இருக்கு. இன்னைக்கு அதை ஒவ்வொன்றாக ஏன்னா அதுல பல தவறான செய்திகளும் தவறான தகவலும் மக்கள்கிட்ட போய் அடைந்து அது போகக்கூடாது.
So people has to be thoughtful about what you are reading and what you are இதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மேபி அதை எதிர்க்கலாம். பட் 55 மீட்டிங் போட்டு இத்தனை ஜிஎஸ்டிக்கான பிரச்சனைகள் இருந்து கூட ஏன் எந்த கவர்மெண்ட்டுமே அத மக்கள் ரீதியாக ரோட்ல இறங்கி போறாங்க. ரெண்டாவது, எங்களுக்கு ஜிஎஸ்டி பணம் வரல, அந்த கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுக்குறீங்களுடைய நீங்க அதுக்கு தாண்டி அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல ஏன் நீங்க கேள்விகள் எழுப்பது? இன்னைக்கு டிஎம்கே ஒரு பணம் வரலன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல டிஎம்சி மம்தா பானர்ஜி எங்க ஸ்டேட்டுக்கு பணமே கொடுக்கலன்னு சொல்றாங்க. It is your failure. It is a state government's failure that you are not capable enough to take the money from central government. இல்ல இப்ப ₹1 தமிழ்நாடு அரசு கொடுக்குது, ஆனா 29 பைசா தான் திரும்ப கொடுக்குறாங்க. லாஸ்ட் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல தமிழ்நாடு அரசு பங்கேற்கலையே. அதான் நான் சொல்றேன், என்னுடைய ஸ்டேட்டுக்கு இந்த பணம் வரல, நான் அந்த பணத்துக்கு போராடுறேன். am I doing it? அது ஒரு கேள்வி. நான் வெறும் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு எனக்கு பணம் வரலைன்னு சொல்றதை விட இந்த மாதிரி கவுன்சில்ல கலந்துக்கணும், மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்படுது, அந்த கேள்விகளை ஏன் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து வைக்கல? ஏன்னா இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும், ரைட்? ஒரு GST council meeting na, it is not only central government, it is not only Nirmala Sitharaman who is signing and passing out one data. இல்ல, அதுல ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் இருக்கிறாங்க. எப்படி நிர்மலா சீதாராமன் சென்ட்ரல் ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஆந்திராவுக்குள்ள ஃபைனான்ஸ் மினிஸ்டர், டெல்லிக்கான ஃபைனான்ஸ் மினிஸ்டர், எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் அங்க வருவாங்க. இப்போ ஓட்டு போடுவது, அதாவது ஒரு டிசிஷன் எடுக்கப்படுது, பாப்கார்ன்ல 18%. பாப்கார்ன்ல 18%னா அது வெறும் நிர்மலா சீதாராமன் அப்ரூவ் பண்ணல. 3/1 சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 3/2 ஓட் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டா மட்டும்தான் அந்த ப்ரப்போசல் பாஸ் ஆகும். அதுல அந்த கவுன்சிலிங்ல குறைஞ்சபட்சம் 50% இது இருக்கணும், அட்டெண்டன்ஸ் இருக்கணும். நீங்க சொன்னீங்க இல்லையா, டிஎம்கே போன வருஷம் பங்கெடுக்கலைன்னா ஓட்டு குறையும். நீங்க பங்கெடுக்கிறதுக்காக தான் நாங்க உங்களை தேர்வு செஞ்சு அங்க அனுப்பியிருக்கோம். ஹவு கேன் யூ ஸ்கிப்? என்னுடைய கேள்வி, எனக்கு மெடிசன் கரெக்டான விலையில கிடைக்கணும் சார், நான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், நீங்க போய் அந்த கவுன்சில்ல உட்கார்ந்து இது சரியில்லைன்னு சொல்றதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க. சரின்னு ஒத்துக்கோங்க, சரியில்லைன்னா நீங்க எதிர்த்து வாங்க. பட் நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு நான் போகவே இல்லைன்னு, நான் ஆப்சென்ட் ஆகுதுன்னு சொன்னா தட் இஸ் நாட் an answer, ரைட்? இப்போ நீங்க பாருங்க, 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்குது. இது எங்க நடக்குது? இப்போ நேற்று நடந்தது 21ஆம் தேதி ஜெய்சல்மேர் ராஜஸ்தான்ல நடந்தது. சேர்பர்சன் அண்டர் நிர்மலா சீதாராமன். இதுல ஒரு சில விஷயங்களை நீங்க பாருங்க, ரொம்பவே வதந்தியா இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்ப்போம். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம கூட்டிட்டு போறோம். செகண்ட் ஹேண்ட் வாகனம் நீங்க வித்தீங்கன்னா அதுல 18% ஜிஎஸ்டி போடுறாங்க. நோ, இட் இஸ் நாட் ரைட். இதுக்கு முன்னாடியும் ஜிஎஸ்டி இருந்தது, இதுக்கு முன்னாடியும் டாக்ஸ் இருந்தது, அது 12%. இண்டிவிஜுவல், இப்ப நீங்க நான் என்னுடைய பழைய வண்டி நீங்க வாங்கிக்கிறீங்க, இல்ல உங்களுடைய நான் வாங்கிக்கிறேன். இட்ஸ் an individual transfer, private வண்டி டு private வண்டி, என்னுடைய பர்சனல் வண்டியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு எந்த விதமான ஜிஎஸ்டியும் கிடையாது. நீங்க ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு கம்பெனி, நான் உங்கள்ட்ட இருந்து வாங்குறேன் 12%. நீங்க ஒரு கம்பெனி, நான் ஒரு கம்பெனி, 2 கம்பெனிகளுக்கு நடுவுல ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, வெஹிக்கிள் விற்கிறது வாங்குறது, அப்போ நான் 18% கட்டுறேன். இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சுன்னா 12%. 12ல இருந்து இப்போ இன்னொரு 6% கூட்டி 18%. So this is not going to impact common man. ஒரு ஏழை தாழையெல்லாம் போய் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், கனவு இருக்கும், எங்க வீட்டுல ஒரு வண்டி இருக்கணும், செகண்ட் ஹேண்ட்ல ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுத்து நான் வண்டி வாங்கிக்கணும். அவங்களுக்கு எந்த ஜிஎஸ்டியும் கிடையாது. கம்பெனி டு கம்பெனி டிரான்சாக்ஷன் ஜிஎஸ்டி இருக்கு. இப்போ அதுல என்ன ஒரு சந்தேகம்னா, பெரும்பாலும் இந்த மாதிரி பழைய வண்டி வாங்கி விற்கிறவங்க சின்ன சின்ன கடைகளா தானே இருப்பாங்க, அவங்கள்ட்ட தானே போய் நேரா இப்போ மக்கள் வாங்குறாங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் கூட. அங்கேயும் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் வெஹிக்கிளை வாங்கி கொடுக்கிற நபர் ஒரு மீடியேட்டர். அவர் பணம் கொடுத்து அவர் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி வேற இங்க விற்கல, அவர் ஒரு மீடியேட்டர், ஒரு புரோக்கர் வேலையை பார்க்கிறார்.
ரைட்? உங்கள்ட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அவங்களோட 2 லட்சம் ரூபாய்க்கு கொடுப்பாரு. அவர் வந்து இந்த இண்டிவிஜுவல் பேர்ல இருக்கக்கூடிய வண்டியை அந்த இண்டிவிஜுவல் பேர்ல தான் மாத்தி கொடுப்பாரு ஒழிய தன் பேர்ல வாங்கி தன் கம்பெனி பேர்ல வாங்கி அப்புறம் விற்கிறது இல்லை. சரியா? எந்த கடைக்கு நீங்க போனீங்கன்னாலும் 18,000 ரூபாய்ப்பா, சரி ஒரு 16,000க்கு முடிச்சு கொடுக்குறேன், இந்த 16,000க்கு நடுவில் ஒரு 1,000 ரூபாய் எனக்கு கமிஷன். தட் இஸ் இஸ் கமிஷன். அந்த வருமானத்துல அவர் வந்து வருமான வரி கட்டணும், அது வேற. பட் இந்த இடத்துல இவ்வளவுதான். இப்போ பாப்கார்ன்ல ரொம்ப டிபேட்ஸ் நடக்குது. நீ நேற்று கூட நீங்க பாத்தீங்கன்னா ஜெயராம் ரமேஷ் பல ட்வீட்களை போட்டிருந்தாரு. காங்கிரஸ் சி பாப்கார்ன் ரொம்பவே ஒரு சாதாரணமான உணவுப் பொருள், அங்கங்க கிடைக்கக்கூடிய பொருள். சைக்கிள் விற்பாங்க, சினிமா தியேட்டர்ல முக்கியமாக விற்பாங்க, இது எல்லாமே இருந்தது. இப்போ பாப்கார்ன் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளவு பெரிய சட்டியில சும்மா கிண்டிட்டு கொடுத்துருவாங்க. தட் இஸ் பாப்கார்ன். மேல ஒரு உப்பை தூக்கிடுவாங்க. நவ் ஆக்ட் 2ன்னு ஒரு பாப்கார்ன் பிராண்ட் இருக்கு. ரைட்? இட்ஸ் அன் அமெரிக்கன் பிராண்ட். அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்குள்ள பட்டர் போடுறாங்க. அது நல்ல பார்சல் பேக்கிங் எல்லாம் நடக்குது. அந்த 10 ரூபாய்க்கு இருந்த பாப்கார்ன் இவன் எவ்வளவுக்கு விற்கிறான்? 30 ரூபாய்க்கு விற்கிறான், 40 ரூபாய்க்கு விற்கிறான். உருளைக்கிழங்க நீங்க கடையில போய் வாங்குனீங்கன்னா 1 கிலோ 40 ரூபாய். லேஸ் சிப்ஸ் பாக்கெட்ல போய் வாங்குனீங்கன்னா 2,000 ரூபாய். அதுதான் வித்தியாசம். ஸோ ஒரு பொரிச்சு அதை ப்ராசஸ் பண்ணி அதுல மசாலாவும் தடவி பேக்கெட் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து உங்கள்ட்ட அதை கொண்டாந்து விற்கும் போது அதுக்கான வரி வேற. நேரடியா விவசாயி உருளைக்கிழங்கு எடுத்து நேரம் உங்க கையில கொடுக்கறது வேற. ப்ராசஸ்ட் அண்ட் நான் ப்ராசஸ்ட். அதே மாதிரி தான் பாப்கார்ன். பாப்கார்ன் நீங்க உப்பு போட்டு கொடுக்கும்போது தேர் இஸ் நோ வேட், டாக்ஸ், ஜிஎஸ்டி. ஆனா அதுலயே நீங்க பாருங்க, இப்போ நீங்க சத்யம் சினிமால போனீங்கன்னா அது மேல பட்டர், அதுக்கப்புறம் பல விதமான டேஸ்ட் மேக்கர்ஸ், அது மசாலெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு டாக்ஸ். தியேட்டர்ல சினிமா டிக்கெட் பாப்கார்ன் ரேட். ஆமா. இப்போ புதிய விதமான பாப்கார்ன் என்ன வருதுன்னா கேலமரைஸ்ட் பாப்கார்ன். அதுல வந்து மேல சுகர் கோட்டிங் எல்லாம் இருக்கும். இப்போ இனிப்பு பண்டமா அது மாறுது. சாதாரணமா இருக்கக்கூடிய பாப்கார்ன் அது இனிப்பு பண்டமா மாறும்போது அதுக்கான டாக்ஸ் 18%. ஸோ நீங்க பேசிக் டு அதை வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த எல்லா டிஸ்கஷனுமே அந்த கவுன்சில நடக்குது. இல்ல ஸ்டேட்டும் பங்கெடுக்குது, சென்ட்ரலும் பங்கெடுக்குது. இது வெறும் சென்ட்ரல் வந்து ஓகே டிக் 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 அப்படி இல்லை. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய 2 தரப்பில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் உட்கார்ந்து கலந்து ஆலோசிச்சதற்கு பிறகுதான் இது போன்ற பட்டியல் வெளிவருது. இல்ல இப்போ பெரும்பாலும் ஸ்டேட்டுங்க வந்து பிஜேபியா இருக்கிறதுனாலதான் இந்த பிஜேபி அல்லாத மாநிலங்களுக்கு அவங்க கொடுக்கறதில்ல. அதே நேரத்துல ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல போய் உட்கார்ந்து உங்களோட எதிர்ப்புகளை தெரிவிச்சு அந்த எதிர்ப்புகளை மக்கள் மத்தியில ரெஜிஸ்டர் செய்யக்கூடிய வேலையினாலே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, ஒரு எம்எல்ஏக்கு இருக்கு, ஒரு மினிஸ்டருக்கு இருக்கு. இல்ல நாங்க முற்றிலும் எதிர்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்தேன். வந்து வாகனம், இன்னொன்று பாப்கார்ன். நீங்க மீம்ஸ் படிக்கும் போது ஐயோ பாப்கார்ன்ல 18% போட்டாங்களா, ஐயோ நான் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் விற்கும் போது 18%. அதற்கான விளக்கம் கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் கொடுக்கறாங்களா? இல்ல. அப்ப நீங்க எனக்கு இன்னொன்னு என்னன்னா, சமீபத்துல ஜிஎஸ்டி கூட்டத்துல பண்ணு வச்சா உங்களுக்கு வந்து 5%, ஆனா கிரீம் வச்சா ஜாம் வச்சா 18% சொல்லி கேட்டு அது மிகப்பெரிய விமர்சனமாச்சு. அந்த இடத்துல what நிர்மலா சீதாராமன் should have done is to explain, accept. ஒரு வியாபாரிக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எப்படி அந்த நபர் கேட்டது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேள்வி. இப்ப அதே கேள்விதான் இங்கே வருது பாப்கார்ன்ல. ஏன்னா டெக்னிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா அவர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் இப்போ பாப்கார்ன் வழியா நிர்மலா சீதாராமனுடைய இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வெளியிட்டு இருக்கு. அவர் என்ன கேட்டாரு, மேடம் பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி, இதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, நான் எப்படி விற்கிறது? ஸோ வாட் ஷி எக்ஸ்பிளைன் வாஸ், உப்பு போட்டு வித்தீங்கன்னா 5%, மசாலா போட்டு வித்தீங்கன்னா 12%, இல்லைன்னா இல்ல. அதே நீங்க சுகர் கோட்டட் ஃபேன்சியான பாக்ஸ்ல போட்டு ஒரு அழகா ஒரு 500 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா 18%. மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க போய் 5 ரூபாய் பாக்கெட் வாங்குறீங்கன்னா 5%. நீங்க போய் 500 ரூபாய் பாக்கெட் வாங்குறீங்கன்னா 18%. உங்க கையில பணம் இருக்குல்ல, நீங்க போய் வாங்குறீங்களா 500 ரூபாய் கொடுத்து. So that is the thing. So now what this GST Council 55 had done is they had elaborated. அதாவது ஒரு பொருள் மீது போடக்கூடிய அந்த ஜிஎஸ்டி விகிதத்தை
பிரிச்சு காட்டியிருக்காங்க. ஓகே, ஃபார் திஸ் மச், ஃபார் திஸ் மச், ஃபார் திஸ் மச். இப்போ பாருங்க, கூட்டுறதை நம்ம பேசுறோம், குறைச்சதை நம்ம பேசுறோம், அங்கேயும் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், 45 ரைஸ்னு ஒரு அரிசி, அதாவது இந்த ரேஷன் கடைகள்லாம் கிடைக்குது இல்லையா, அதுல வந்து ஐரன் டெஃபிஷியன்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைங்க ஐரன் டெஃபிஷியன்சி. அதே மாதிரி ஃபாலிக் ஆசிட், அதுக்கப்புறம் வைட்டமின் B12. இது எல்லாமே என்னன்னா, அந்த அரிசியை அரைக்கும் போது கொஞ்சம் தேய்ச்சது அந்த தோல் நம்ம ஷைன் இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எடுப்பாங்க. அப்போ 100 அரிசிக்கு ஒரு அரிசி தான் அப்படி இருக்கும். இட்ஸ் நாட் த என்டையர் அரிசியில அந்த மெடிசன்ஸ் இருப்பாங்க. 100 அரிசிக்கு 100 அரிசி வீதத்துக்கு ஒரு பருக்கே அந்த மாதிரி இருக்கும். அதுல என்ன இருக்கும்னா ஐரன், ஃபாலிக் ஆசிட் அண்ட் வைட்டமின் B12. இப்ப இது வந்து ஒரு நியூட்ரிஷனான மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மெடிசன். அப்ப அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா 12% இருந்த அந்த அரிசியை 5% குறைச்சிருக்காங்க. ரைட்? ஸோ அது ஒண்ணு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா லோன் சார்ஜஸ்ல இப்ப நீங்க கட்ட போறீங்க, உங்களால கட்ட முடியல, லோன் பேவர் ஆகுது, அதுல ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. இப்ப எந்த விதமான ஜிஎஸ்டியும் அதெல்லாம் கிடையாது. பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ், அதாவது ஃபெசிலிட்டிஸ், ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ்ல பிஸ்னஸ் கன்சியூமர் லோன்ஸ்களுக்காக அதுல எந்த விதமான ஜிஎஸ்டியும் கிடையாது. இதே மாதிரி காம்பன்சேஷன் செஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த காம்பன்சேஷன் செஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா நோ ஜிஎஸ்டி லெஃப்ட் ஆன் ப்ரமோட் அட்வான்ஸ்மெண்ட் இன் ட்ரீட்டிங் டிசீசஸ். ஒரு வியாதி வந்துருச்சு, அந்த வியாதிக்கான ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி நீங்க பண்றீங்க, அதுல எந்த விதமான ஜிஎஸ்டியும் கிடையாது. அதே மாதிரி ஃபியூல் மீது நம்ம ரொம்ப டிபெண்டா இருக்கோம், பெட்ரோல், டீசல். ஸோ இப்போ இந்தியா என்ன பண்றாங்கன்னா, நம்ம பேட்டரி இவி வெஹிக்கல்ஸ் மீது நம்ம போகணுங்கிற விஷயத்த அழுத்தம் கொடுக்கறதுக்காக அதுல வந்து வெறும் 5% ஜிஎஸ்டி கொடுத்தா போதும், யூ கேன் பை அ இவி வெஹிக்கிள். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். நான் இதுல வந்து நம்ம நல்லதையும் பேசிட்டோம், கெட்டதையும் பேசிட்டோம். பட் வாட் இஸ் த இம்பேக்ட், ரைட்? எப்படி மக்கள் இதை எடுத்துக்கணும், என்னெல்லாம் கேள்விகள் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கணும், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் இதுக்கப்புறம் நீங்க வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறீங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம்னா, நீங்க குறைச்சதை பத்தியும் சொன்னீங்க, ஆனா லாஸ்ட் டைமே போட்டது வந்து மருத்துவம் மற்றும் காப்பீட்டு அதுக்கு நான் ஸோ நீங்க ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு வருமானம், இல்லை நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வருமானம். அந்த வருமானத்துல 30% நீங்க வருமான வரியா செலுத்துவீங்க. ஜிஎஸ்டி எதுக்கு கொண்டுட்டு வரப்பட்டது? ஒரே டாக்ஸ். இதுக்கு மேல நாங்க டாக்ஸ் வாங்க மாட்டோம். துபாய் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்ஸ் தான், உங்களுடைய வருமான வரி கிடையாது, வெறும் பிசினஸ்க்கான இந்த ஜிஎஸ்டி போன்ற வரிகள். ஸோ அது வந்து ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு அதே மாதிரி அமெரிக்கா இப்போ சேலரியில இருந்து 30%, 50% நம்ம டாக்ஸா கொடுக்குறோம் பெட்ரோல் மேல. ஒரு லிட்டர் பெட்ரோல் நீங்க 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 50 ரூபாய் தான் அரசாங்கத்துக்கு அடக்கம். பட் நீங்க 50 ரூபாய் டாக்ஸா கொடுத்து 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்குறீங்க. இப்போ ஜிஎஸ்டி அதிகபட்சம் நீங்க பாத்தீங்கன்னா 28%. லக்ஸரி நீங்க சொல்றீங்க, மெஜாரிட்டி ஆஃப் இட் ஹட் கம் நவ். அடுத்த கவுன்சில் மீட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா 35% ஏதோ உயர்த்த பார்க்குறாங்க. வெஹிக்கிள் மேல போடக்கூடிய டாக்ஸ் குறைஞ்சது, I'm telling you, குறைஞ்சது 30%, and it is going up till 50%. ரைட்? 18% இருந்து தொடங்கி 28%. கொஞ்சம் லக்ஸரி வெஹிக்கிள்னா 28% போகும். சரியா? அதெல்லாம் இருக்கு. எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் நீங்க சொன்ன, இப்போ ஒரு நம்ம எதுக்கு நம்ம வருமானம் வரி செலுத்துறோம்? ஒரு அரசாங்கம் வந்து நமக்கு நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம் கொடுக்கும். இந்த கல்வி சுகாதாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு என்னுடைய குழந்தை வந்து நான் மேல் படிப்பு படிக்க வைக்கணும், காலேஜ்க்கு தான் இந்த 18%, ஸ்கூலுக்கு கிடையாது, அதுவும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ மேல் படிப்பை படிப்பதற்காக ஒரு கிராஜுவேஷனுக்கு நான் என்ரோல் பண்ணேன்னா, என்னுடைய குழந்தை நல்ல படிப்பு படிக்கணும்னு நான் 18% டாக்ஸா நான் அரசாங்கத்துக்கு ஏன் கட்டணும்? தட் இஸ் மை பேசிக் ரைட், என்னுடைய அடிப்படை உரிமை இல்லையா அது? என்னுடைய குழந்தை மேல் படிப்பு படிக்குது, பட்டப்படிப்பு படிக்குதுன்னா 18% ஏன் அரசாங்கம் கொடுக்குது? திஸ் இஸ் நாட் கவர்மெண்ட்ஸ் ஜாப் டு ப்ரொவைட் அ குட் எஜுகேஷன், டு ப்ரொவைட் குட் ஃபெசிலிட்டி.
உங்களுடைய பொறுப்பை நீங்க மக்கள் மீது போட்டீங்க. ஏற்கனவே எல்லாமே பிரைவேட் காலேஜஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ். இப்ப அதுலயும் நீங்க ஜிஎஸ்டி போட்டு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து வாங்குறீங்க. காலேஜுக்கு அந்த காலேஜ் நிர்வாகம் அவர்களும் தன்னுடைய வருமான வரியை கட்டுவாங்க. அங்க வாங்கக்கூடிய சம்பளம் ப்ரொஃபசர்ஸ் மற்ற நபர்கள் அவர்களும் செலுத்துவாங்க. பட் மாணவர் அவர் போய் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்கும் போது அந்த படிக்கிறதுக்கும் நீங்க 18% கட்டுங்கன்னா அது இதை யார் எதிர்த்திருக்கணும்? அரசு. மக்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ரைட்? மக்கள்கிட்ட நம்ம வந்து ஒரு பாடி அனுப்பிட்டோம், நீங்க போய் பார்த்துக்கோங்க. மக்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதே. மக்கள்கிட்ட வந்து நீங்க கேட்டீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்கல இல்லையா? அதே மாதிரி மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒரு அறுவை சிகிச்சைக்கு போறீங்க, ஹார்ட் சர்ஜரி இல்ல மற்றது, அதுல ஏன் நீங்க 18%? சரி, என்னுடைய குடும்பத்துக்கு வந்து எதுவுமே நடக்கக்கூடாது, நான் ஒரு இன்சூரன்ஸ் வாங்கிக்கிறேன் சார். பணக்காரர்களுக்கு அவங்களுக்கு கோடி ரூபாய் வந்தா கூட பிரச்சனை இல்லை. பட் ஒரு ஏழை, ஒரு மிடில் கிளாஸ் பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்தக்கூடிய நபர்கள் அவங்க வந்து ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்குறாங்க. அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் மேல எந்த விதமான வரியும் இல்லைன்னா அவங்க அடுத்த வருஷம் மறுபடி ரெனியூ பண்ணுவாங்க. பட் அதுலயும் நீங்க 18%. இந்த வருஷம் என்னால முடியுது சார், அடுத்த வருஷம் என்னால முடியாது. ஏன்? பிகாஸ் நான் 18% ஜிஎஸ்டி கட்டணும். ஏன் கட்டணும்? இஸ் திஸ் நாட் கவர்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொவைட் மீ a good medical facility? You are not giving me any insurance, but if I am buying, நான் அந்த இன்சூரன்ஸ் வாங்கும்போது ஏன் நான் அந்த 18% கொடுக்கணும்? இவ்வளவு டாக்ஸ் கட்டினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்? சரியான கல்வி கிடைக்குதா? இல்லை. சரியான சுகாதாரமா கிடைக்குதா? இல்லை. மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இருக்கா? இல்லை. இன்னைக்கு நாட்டுல பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா குண்டும் குடியாத ரோடு இருக்கு. டெவலப்மெண்ட்னா நீங்க ஹைவே, ஃபிளைஓவர் கிடையாது. கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்து புந்துல கூட சரியான ரோடு. அவங்க வீட்டுல டேப்ப திறக்குன்னா தண்ணி வரணும், மின்சாரம் 24 hours துண்டிக்காம இருக்கணும், குடி தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடாது, டேப்ப திறக்குன்னா அப்படியே எடுத்து நான் குடிக்கணும், ப்ராசஸ்ட் வாட்டர் எனக்கு கிடைக்கணும். தட் இஸ் டெவலப்மெண்ட் சார். ரைட்? ஸோ எனக்கு கிடைக்குதுன்னா கிடையாது. என்னால இந்த டேப்பை குடிச்சு தண்ணி குடிக்க எனக்கு மனசு வரல, பிகாஸ் நான் பழக்கப்படுத்திக்கிட்டேன். என்னுடைய அரசாங்கம் வந்து நல்ல தண்ணி கொடுக்காது. டிடிஎஸ் வந்து அந்த டிடிஏன்னு இது சொல்லுவாங்க, அது வந்து 250, 300 தான் நமக்கு வருது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா போர் வாட்டர்லாம் 500, 600 வரும். அதனால நம்ம 30 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து கேன் வாங்குறோம். அவங்க எப்படி கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு டேரக்டா we are drinking. But this is government's responsibility. Are they doing it? இப்ப பாருங்க, இவங்க ஏலக்காயில, கிராம்புல இதுல எல்லாம் குறைச்சிருக்காங்க. எவ்வளவு ஏலக்காய், எவ்வளவு கிராம்பு? நீங்க பெட்ரோல்ல, டீசல்ல நீங்க 50% நீங்க வாங்குறீங்களா வரி, அது வந்து மேக்சிமமா எடுத்துக்கோ 28% போடுங்க. எல்லா இதையும் தூக்குங்க. 28% நீங்க அதுல போட்டீங்கன்னா உங்களுடைய 100 ரூபாய் இருக்கக்கூடிய உங்களுடைய பெட்ரோல் நேரடியா எவ்வளவு குறையும்? கிட்டத்தட்ட 22 rupees குறையும். ஸோ உங்களுடைய பெட்ரோலுடைய விலை 78 ரூபாய் த சேம் டே அன்னைக்கு ஆயிடும். இன்னைக்கு நீங்க ஜிஎஸ்டியில் கொண்டுட்டு வந்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் அது மாறிடும். 100 ரூபாய் கொடுக்கறது எங்க, 78 ரூபாய் கொடுக்கறது எங்க? இதனால என்ன ஆகும்? என்னுடைய நீங்க பெட்ரோல்ல போட்டுக்கோங்க, பரவாயில்ல. ஐ சே யூ பெட்ரோல்ல நீங்க 50% போட்டுக்கோங்க, டீசல்ல மட்டும் அது குறைங்க. விவசாயிகள் என்ன யூஸ் பண்றாங்க? டீசல். டிரான்ஸ்போர்ட் ட்ரக் எதுல போகுது? டீசல். அப்போ என்ன ஆகும்? உங்களுடைய டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் குறையும். நீங்க உருளைக்கிழங்கு வாங்குறீங்க 40 ரூபாய், 5 ரூபாய் குறைஞ்சிடும். 35 ரூபாய்க்கு உருளைக்கிழங்கு வந்துடும். நீங்க ஒரு ஒரு பழம் வாங்குறீங்க, ஆப்பிள் பழம் 250 ரூபாய் வாங்குறீங்க, அதுல ஒரு 10 ரூபாய் குறைஞ்சிடும். ஸோ உங்களுடைய இன்ஃபிளேஷன் குறையும். 1 ரூபாய், 2 ரூபாய், 50 பைசா அப்படிதான் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா எத்தனையோ கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு உங்களுக்கு குறையும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய இன்ஃபிளேஷன், விலைவாசி குறைய ஆரம்பிக்கும். யூ ஸ்டார்ட் டூயிங் திஸ். நீங்க பண்ணுறீங்க. ஐ எம் நாட், நீங்க பெட்ரோல் டீசல்ல நீங்க வாங்கிக்கோ, பட் பெட்ரோலும் ஏன்? 2 வீலர். இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் கம்யூட் பை 2 வீலர். 2 வீலர் டீசல் எவ்வளவு? பெட்ரோல். ஒரு நபர் கடைக்கு போறாரு, இல்ல தன்னுடைய உத்தியோகத்துக்கு போறாரு, வேலைக்கு போறாரு, 2 வீலர் எடுத்துட்டு தான் போறாரு.
அவருக்கு அந்த 78 rupees நீங்க டீசல் கொடுக்கும்போது பர் லிட்டர் 22 rupees அவர் மிச்சப்படுத்துறாரு. மாதத்துக்கு ஒரு 20 லிட்டர் அவர் போடுறாருன்னு வச்சுக்கோங்க, 20 liters. அப்ப எவ்வளவு ஆகுது? he saving close to 4,400 rupees per month. அந்த 4,400 rupees அவருடைய வீட்டுக்கு பல விஷயங்கள் அவர் செய்யலாம். Right? So this is what a government should think. But இங்க என்ன நடக்குது? இது வந்து ஒரு கார்பரேட் ஊழல் நீங்க பார்த்துருக்கீங்க, கார்பரேட் டெரரிசத்தை நீங்க பார்த்துருக்கீங்க. இங்க வந்து டாக்ஸ் ஜிஎஸ்டி டெரரிசம் நடக்குது. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.